Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. வந்தே பாரத் ரயில்களுக்கு பயணிகள் மத்தியில் அதிக வரவேற்பு இருந்த காரணத்தால் அடுத்ததாக வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை இயக்க ரயில்வே முடிவு செய்தது. 16 பெட்டிகள் கொண்ட ஏசி ரயிலாக கடந்த ஆண்டே தயார் செய்யப்பட்ட நிலையில் இன்னமும் பயன்பாட்டுக்கு வராதது பயணிகளுக்கு சற்று ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தாமதத்திற்கான காரணத்தினை ரயில்வே வெளியிட்டுள்ளது. வந்தே பாரத் ரயில்களுக்கு பயணிகள் மத்தியில் தனி மவுசு உள்ளது. கட்டணம் கொஞ்சம் அதிகமாக உள்ளது என்று ஆதங்கம் இருந்தாலும் வந்தே பாரத் ரயிலின் வேகம், சொகுசு வசதிகள் ஆகியவற்றால் அந்த ரயில்களை பயணிகள் அதிகம் விரும்புகிறார்கள். நாடு முழுவதும் பல்வேறு வழித்தடங்களில் சுமார் 136 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயில்கள் அனைத்தும் இருக்கை வசதி கொண்டது. அதேபோல பகல் நேர சேவையாக இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் தொலைதூரங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களைப் போல வந்தே பாரத் ரயில் சேவையையும் நீண்ட தூரத்திற்கு கொடுக்க வேண்டும். ஸ்லீப்பர் வசதியுடன் கூடிய ரயில்களாக இயக்க வேண்டும் என்ற ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கிறது. பயணிகளின் இந்த கோரிக்கையை ஏற்று வந்தே பாரத் ஸ்லீப்பர் வசதி கொண்ட ரயில்கள் தயாரிக்கப்பட்டன. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள BEML நிறுவனத்தில் முதல் ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று முடிந்தன. இந்த பெட்டிகளை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்திருக்கிறார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் சென்னை ICF தொழிற்சாலைக்கு இந்த ரயில்கள் கொண்டு வரப்பட்டன. 16 ஏசி பெட்டிகள் கொண்ட இந்த வந்தே பாரத் ரயில்கள் ஆரஞ்சு, மஞ்சள் நிறங்களில் பயணிகளை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த ரயில்களுக்கான சோதனை ஓட்டமும் முடிந்த நிலையில் ரயில் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்று பயணிகள் எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். ஆனால் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுவது தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டே வருகிறது. இந்த ரயில்கள் கடந்த செப்டம்பர் மாதமே அறிமுகப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் திட்டமிட்ட நாட்களை கடந்தும் இந்த ரயில்கள் இயங்குவதற்கு தாமதமாகிக் கொண்டே வருவது பயணிகளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. இந்த சூழலில் வந்தே பாரத் ரயில் இயங்குவதற்கு தாமதம் ஏற்படுவதற்கான காரணம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது வடிவமைப்பு மற்றும் சப்ளை செயினில் முக்கியமான மாற்றங்கள் செய்ய வேண்டியிருப்பதால் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் தாமதமாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல படுக்கை அமைப்புகளில் உள்ள முனைகள் கூர்மையாக இருப்பதால் பயணிகள் தெரியாமல் இடித்துக் கொண்டால் கூட காயம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக ரயில்வே பாதுகாப்பு வாரியம் சுட்டிக்காட்டியிருக்கிறதாம். ஜன்னல் திரைச்சீலைகளை பிடிப்பதற்கான கைப்பிடிகள் சரியான முறையில் வடிவமைக்கப்படவில்லை. படுக்கை இணைப்புகளுக்கு இடையே உள்ள சில இடைவெளிகள் காரணமாக அந்த பகுதிகளை சுத்தம் செய்வதிலும் பராமரிப்பதிலும் சிக்கல்கள் எழக்கூடும் என்று குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இயக்குநர் ஜெனரல், ஆராய்ச்சி, வடிவமைப்புகள் மற்றும் தரநிலைகள் அமைப்பு மற்றும் அனைத்து ரயில்வே மண்டலங்களின் பொது மேலாளர்களுக்கும் ரயில்வே வாரியம் எழுதிய கடிதத்தில் இதனை தெரிவித்துள்ளது. ரயில்வே வாரியம் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய இந்த சிறிய பிரச்சினைகளை சரி செய்த பிறகே வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சேவை இயக்கப்படும் என உறுதியாகியுள்ளது. Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.